தேனில் மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனில் மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. இது போன்ற ஒற்றுமை ஓங்க வேண்டும், சமூக ஒற்றுமை ஓங்க வேண்டும். சமூக நல்லிணக்கம் கெட்டு போனால், அந்த இடத்தில் மதவாத சக்திகள் கால் ஊன்றினால் அந்த மண் நிம்மதியாக இருக்காது என்பதற்கு பல மண்ணை உதாரணமாக நாம் சொல்ல முடியும். இன்றைக்கு தமிழ்நாடுதான் வளர்ச்சியில், கல்வியில், பொருளாதாரத்தில் அனைத்திலும் முன்னேறி இருக்கிறோம் என்றால் நாம் எல்லோரும் சேர்ந்து நடத்திய முன்னேற்றம் இது. அதிமுக கூட்டணியில பாஜக 51 தொகுதிகள் கேட்பது எப்படி பாக்குறீங்க? அது என்னங்க இருக்குது, 53 கேட்கலாம், 83 கேட்கலாம். அது கேட்குறதுல எவ்வளோ வேணாலும் கேட்கலாம். கடைசியில் பேசி இறுதி முடிவு என்னங்கிறது தானே. ஒவ்வொரு கட்சியும் கூட நிற்கிற ஆசைப்படுறது, கூட சீட்டு கேட்குறது சகஜமான தேர்தல் நேரத்தில் இது காணக்கூடிய காட்சிகள். அப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தி இறுதி என்ன செய்யப்படுதோ அதான உண்மையான நம்பராக இருக்க முடியும். அமித்ஷாவாகட்டும் இல்லை ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் ஆகியோர் இந்த 6 மாதத்தில் பலமுறை தமிழகத்துக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. பல்வேறு கருத்துக்களையும் வந்துட்டு போகிறாங்க. நம்ம இன்னும் யாரையும் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியும். இது சகஜம் தானங்க. தேர்தல் நெருங்க எல்லா தலைவர்களும் வரத்தான் செய்வாங்க. அது மாதிரி அவங்களும் தேர்தல் நெருங்குறாங்க. இப்போ வந்ததை காட்டில் இன்னொரு 4-3 மாதம் இருக்குது. இன்னும் கூடுதலாக கூட வரலாம். பட் என்ன வந்தாலும் எத்தனை தடவை வந்தாலும் தமிழ்நாட்டில் ஒன்றும் ஆக போகிறது இல்லை. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு தரலாம் வந்துருந்தீங்க. இப்போ சட்டமன்ற தேர்தலுக்கான போட்டியிட வாய்ப்பு இருக்கா? ஏங்க, நான் சட்டமன்றத்தில் 6 தடவை எம்எல்ஏ இருந்துட்டேன். துணை சபாநாயகர் இருந்தேன். எல்லா பதவியும் இருந்தாச்சு. டெல்லியிலே அமைச்சராக இருந்தாச்சு. சட்டமன்றத்தில் எல்லாம் நிற்கிறதுக்கு எனக்கு ஆசை இல்லை. சட்டமன்றத்தில் நிற்கவும் மாட்டேன். தமிழ்நாட்டில் அமைச்சர் கொடுத்தா கூட நான் அமைச்சராக இருக்க மாட்டேன். புரியுதா? அதெல்லாம் கடந்து வந்தாச்சு. ஆனால் ஒரு சின்ன ஆசை எம்பிக்கு இருக்குது. முடிஞ்சா நிற்பேன். அதிமுக அதில் பாதாளம் நோக்கி போய் கொண்டிருக்கிற கட்சி. அந்த கட்சியில் இருக்கிறவர்கள் சத்தமில்லாமல் தாவேக்காவில் தன்னை இணைத்துக் கொள்கிறார்கள். மாம்பாக்கம் கூட்டத்தில் கூட ஒரு தம்பி அதிமுக இணைந்து கொண்டார். ஆகவே மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு பிறகு தாவேக்காவின் தலைவர் விஜய் அவர்களை எம்ஜிஆராக பார்க்கிற அதிமுக தொண்டர்கள் அலை அலையாய் அணி அணியாய் தாவேக்காவுக்கு இணைந்து கொண்டு வருகிறார்கள். ஆகவே அதிமுகவை காயப்படுத்துவதற்கு நாங்கள் விரும்பவில்லை. மற்ற தலைவர் தாவேக்கா வர வாய்ப்பு இருக்கா? யாரோட பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கா? தாவேக்காவுக்கு அதிமுகவில் இருக்கிற பாதி பேர் வர போறாங்க. ஐயா, இப்போ நீங்கள் பேச்சாளராக இருக்கிறீங்க. நீங்கள் எந்த சட்ட தொகுதியில் நிற்கிறதா? கூடிய கூட்டத்தை பார்த்த பொழுது ஆற்காடுலேயே நிற்கலாம் போல தோணுது. பொதுவாக நம்ம மேலே ஒருத்தர் குறை சொன்னால் உடனே நம்ம சொல்லுவோம், ஐயையோ அதுக்கு நான் காரணம் இல்லை அப்படின்னு. யாரோ ஒருத்தர் குறை சொன்னால் உடனே சொல்லுவோம், இல்லை அது ஏன் நடந்துச்சுனா அப்படின்னு. ஆனால் ஒருவேளை நம்ம செய்யாத ஒரு பெருமையை சொன்னால் ஐயையோ அதுக்கு நம்ம காரணம் இல்லைன்னு சொல்ல மாட்டோம். பரவாயில்ல, நம்ம தானே ஏற்றுக்குவோம். ஏன்னா நம்மளை பற்றி நல்லா தானே சொல்கிறாங்க. குறை சொன்னால் தான் மறுக்கணும், பெருமையாக சொன்னால் ஏன் மறுக்கணும் அப்படின்னு. அப்படி சமீபத்தில் எனக்கு ஒரு பெருமை சேர்ந்துச்சு. என்ன பெருமைனா, நான் செய்யலை ஒன்றுமே. எனக்கு அப்படி சேர்ந்த பெருமை, நாஞ்சில் சம்பத் போகிற கூட்டமெல்லாம் சொன்னார், பழனியப்பன் தான் பேசி என்னை கட்சியை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டான்னு. அது நான் செய்யலை, ஆனால் அது பெருமைக்குரிய காரியம். அப்படி இருக்க ஒருத்தர் இந்த கட்சியை விட்டு போயிடுவார்னா அது பெருமைக்குரிய காரியம். அதனால் எங்கேயும் இதுவும் சொல்கிறதில்ல, பேசாமல் இருக்குது. ஆனால் நான் இன்றைக்கி சொல்கிறேன் கேளுங்க. இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு திரும்பி வரப்போகிற ஆளில் முதல் ஆள் நாஞ்சில் சம்பத் தான். அன்னைக்கு எங்கள் அண்ணன் நாஞ்சில் சம்பத் ஞாபகம் வச்சு சொல்லணும், இதை முதல்ல சொன்னேன் பழனியப்பன்னா. ஏன்னா இதை கோயம்புத்தூர் கூட்டத்தில் சொன்னான் அப்படின்னு. நான் சொல்கிறது அதிகபட்சமாக சொல்கிறேன், தேர்தல் வரையும் சொல்கிறேன். முன்னாடி நிகழ்ந்தாலும் ஆச்சரியப்படுறது இல்லது. சினிமா கவர்ச்சியை தாண்டி தாமரைக்கு வாக்களித்த தொகுதி. அது கூடவே தான் இன்னொன்று, மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற ஒரு அரசியல் கட்சியே முடித்து அந்த கட்சியை காணாமல் செய்த தொகுதி எந்த தொகுதி? தெற்கு தொகுதி. தொடர்ச்சியாக தாமரை சின்னத்தில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட்டுக் கொண்டே இருக்கக்கூடிய தொகுதியாகவும் இந்த தொகுதி தான் இருக்கிறது. இன்றைக்கு பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளில் தாமரை சின்னத்தில் வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய பேருக்கு இல்லை. பிஜேபியில வேலை செஞ்சா கூட
நம்ம தாமரையில ஓட்டு போட மாட்டோமான கட்சிக்காரங்க எத்தனையோ இடத்துல ஏங்கிட்டு இருந்தா கூட நாம் இந்த தொகுதியில் தொடர்ச்சியாக தாமரை சின்னத்தில் நின்று அதிகமான வாக்குகளை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 54 இடங்களை பாரதிய ஜனதா கேட்பதாக இப்போ நான் ஊடகங்களை செய்தி பார்க்குறேன். அப்போ வெறும் நோட்டாவுக்கு கீழே இருந்த பாஜக 1 விழுக்காடு 2 விழுக்காடு 3 விழுக்காடு வாக்குகளை வைத்திருந்த பாஜக, ஒன்றிய மோடி அமித்ஷா அரசு அல்லது பாஜக இப்பொழுது 54 இடங்களை தமிழ்நாட்டில் கேட்கிற அளவிற்கு அவர்களுக்கு அந்த துணிச்சல் அந்த வலிமை எங்கிருந்து வந்தது? அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இப்போதைய பொதுச் செயலாளர் இருக்கிற எடப்பாடியாருடைய பலகீனத்தால், அந்த எடப்பாடி எப்படி அமித்ஷா அல்லது பாஜகவின் ஒரு கிளை நிறுவனத்தை போல அதிமுகவை நிர்வகிப்பதனால் இப்பொழுது 54 இடங்களை கேட்கிற அளவிற்கு அவர்களுக்கு துணித்தல் வந்திருக்கிறது. 54 தொகுதிகளை பெற்றாலும் வெற்றி பெற முடியாது. 234 தொகுதிகளிலும் பாஜகவை தனித்து நின்றாலும் வைப்பு தொகை டெபாசிட் இழக்கிறது உறுதி. தமிழ்நாட்டு மக்கள் அதற்கு அணியமாகி வருகிறாருங்கிறது தான் களச்சூழல் காட்டுது. ஆகவே 54 என்கின்ற அந்த எண்ணிக்கையை காட்டி எடப்பாடியை அல்லது அதிமுகவை அல்லது தமிழ்நாட்டு மக்களை அவர்கள் வசீகரிப்பதற்கு சூழ்ச்சி வலையில் வீழ்த்துவதற்கு எத்தனிக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் எச்சரிக்கிறார்கள். நான் அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஓர் அணியில் இணைன்னு தான் சொல்கிறேன். ஒன்று ஒரே கட்சியாக இணையணும்னு நான் என்றைக்கும் சொன்னதில்லை. நீங்கள் அதை தவறாக புரிஞ்சுக்கிறீங்களா? இல்லை அதை என்கிட்ட கேட்குறப்ப திரும்ப திரும்ப அப்படி கேட்டால் நான் ஏதாவது என்னை தாண்டி பதில் வருமானு நினைக்கிறீங்க? அது ஏன்னா நான் சொல்கிறது எப்பயுமே மனதில் இருந்து நான் உண்மை என்று நினைப்பதை தான் பேசுகிறதுனால நீங்கள் எத்தனை வருஷம் கழிச்சு கேட்டாலும் அதான் சொல்லுவேன். அதை தாண்டி அவர்கள் யார் துரோகி, யார் ரொம்ப நியாயமான ஆள், யார் அப்பாவி அப்படிங்கிறதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும், அம்மாவின் தொண்டர்களுக்கும் தெரியும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.